ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் எக்ஸ்பென்ஸ் கிளப். இப்போ யூபிஎஸ்சி இபிஎஃபோட அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்ளை பண்ண. ஸோ டீட்டெயில்டாக எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறதுன்னு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் இருக்கு பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட க்ரோமில் போய் யூபிஎஸ்சின்னு டைப் பண்ணிங்களா, லைக் உங்கள் சர்ச் இன்ஜினில் இந்த பேஜ் உங்களுக்கு வரும். அதில் நீங்கள் யூபிஎஸ்சி ஆன்லைன் டாட் நிக் டாட் இன் இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் யூனிவர்சல் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போகணும். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். இங்க வந்து கிரியேட் யுவர் அக்கவுண்ட் அப்படின்னு கொடுக்கணும். அக்கவுண்ட் இல்லாதவங்க, அக்கவுண்ட் இருக்கவங்க டைரக்டா நீங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. அதுக்கப்புறம் இந்த நீங்க ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இதை செக்இன் பண்ணிட்டு ப்ரொசீட் ஃபார் அக்கவுண்ட் கிரியேஷன் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஃபஸ்ட்டு உங்களோட மெயில் ஐடி ஆக்டிவாக என்ன மெயில் ஐடி வச்சுருக்கீங்களோ இங்கே கொடுங்க. திரும்ப மெயில் ஐடி இங்கே என்ன கேப்சா கொடுத்துருக்காங்களோ அதை இங்கே என்டர் பண்ணுங்கள். இங்கே டிக்ளரேஷன் செக் பண்ணுங்கள். கெட் ஓடிபி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வரும். இதில் திரும்ப ஓகே கொடுக்கணும். அதுக்கு ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஓடிபி வரும். இந்த மாதிரி செக்கிங் பாக்ஸஸ் உங்களுக்கு அங்கே வரும். ஒரு 6 பாக்ஸஸ். அந்த பாக்ஸஸ் வந்தோடனே உங்கள் மெயில் ஐடி போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வந்திருக்கும். அது இதில் போட்டு வெரிஃபை இமெயில் இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் இமெயில் ஐடி வெரிஃபை ஆகிடும். ஓகே கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர், திரும்ப உங்களோட மொபைல் நம்பர், ஆக்டிவாக இருக்க மொபைல் நம்பர், திரும்ப மொபைல் நம்பர், நீங்கள் கொடுத்துருக்க கேப்சாவை இங்கே நீங்கள் டைப் பண்ணி டிக்ளரேஷன் செக்இன் பண்ணி கெட் ஓடிபி இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீனில் திரும்ப ஓகே கிளிக் பண்ணணும். ஓடிபி ஜென்ரேட் ஆனோடனே இங்கே நீங்கள் ஓடிபி உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்திருக்கும் இந்த தடவை. ஓடிபி கொடுத்துட்டு வெரிஃபை மொபைல் நம்பர் கொடுக்கணும். வெரிஃபை மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன் வரும். இப்போ நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். உங்கள் லாகின்க்கு பாஸ்வேர்டு வந்து 8 டிஜிட்டில் இருக்கணும். அதில் கேபிட்டல் லெட்டர் அப்பர் கேஸ் இருக்கணும், லோவர் கேஸ் ஸ்மால் லெட்டர் இருக்கணும், நம்பர் கண்டிப்பாக ஒரு நம்பர் இருக்கணும், கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், தட் மீன்ஸ் ஆஸ்ட்ரிக், அட், அதுக்கப்புறம் ஹேஷ்டாக், டாலர் சிம்பிள் ஏதாவது ஒரு இருக்கணும். ஸோ இங்கேயும் ஒரே பாஸ்வேர்ட் டைப் பண்ணி நீங்கள் ஓகே ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் மொபைல் நம்பர் வெரிஃபை ஆகிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே ஓகே கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். ஓகே கொடுத்துட்டு இதுதான் உங்கள் அக்கௌண்ட் கிரியேட் ஆகிருக்கும். நீங்கள் கண்டினியூ டு லாகின் இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட லாகின்ல மொபைல் நம்பர் கொடுப்பீங்க. மொபைல் நம்பர் கொடுத்தோன்னே உங்களுக்கு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். திரும்ப உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓகே கொடுக்கணும். நீங்கள் இங்கே ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் லாகின் ஆகிடும். ஸோ லாகின் ஆனோடனே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எக்ஸாம்க்கு அப்ளை பண்ண ஆரம்பிக்கல. காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இப்போ ஃபில் பண்ண போகிறோம். எக்ஸாமுக்கு தான், தட் மீன்ஸ் ஏபிஎஃப்சிக்கு இன்னும் அப்ளை பண்ண ஆரம்பிக்கல. அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணும். இந்த ஃபார்மில் என்னென்ன ஃபில் பண்ண போகிறோம், இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணக்குள்ள உங்ககிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இருக்கும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னா, நீங்கள் ஓபிசி, எஸ்சி ஆர் இடபிள்யூஎஸ் இந்த மாதிரி எனி கைண்ட் ஆஃப் காஸ்ட் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி நீங்கள் கிளைம் பண்ண போகிறீங்க ரிசர்வேஷன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும். அந்த சர்டிஃபிகேட் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் 550 to 300 கேபிக்குள்ளே இருக்கணும். இந்த பிடிஎஃப் ஃபைல் இருக்கு இல்லையா, இதை இந்த நேமில் சேவ் பண்ணியிருக்கணும். காஸ்ட் சர்டிஃபிகேட், கேஸ் சென்சிட்டிவ், இது எல்லாமே ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும், கேப்ஸ் லெட்டர்லையும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் பிடிஎஃப் ஃபைல் ஃபார்மேட்டில் இந்த பிடிஎஃப் ஃபைல் ஃபார்மேட் வந்து இந்த நேமில் நீங்கள் சேவ் பண்ணியிருக்கணும். இந்த பிடிஎஃப் ஃபைல் இதுவும் 50 to 300 கேபி. அடுத்தது பிடபிள்யூடி ஃபிசிக்கல் லிமிடேஷன் டு ரைட் இருக்கு இல்லையா அவங்களுக்கு, அதுவும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் PW_recommendation அப்படின்னா அந்த ஃபைல் சேவ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ண மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணும். அந்த ஃபைல் 50 to 300 கேபி. நெக்ஸ்ட்டு சிக்னேச்சர் நல்லா பாருங்கள், இது ஜேபிஜி ஃபார்மேட், இமேஜ் ஃபார்மேட்டில் இருக்கணும். 20 to 100 கேபிக்குள்ளே இருக்கணும். சிக்னேச்சர் மட்டும்தான் சேவ் பண்ணியிருக்கணும். இதே மாதிரி ஓகே. இந்த ஃபைல் ஃபோட்டோகிராஃப் உங்கள் ஃபோட்டோ, அதே மாதிரி ஜேபிஜி 20 to 200 கேபி, அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸில் நல்லா க்ளோஸ்அப்பில் எடுத்துக்கோங்க. 75% ஃபேஸ் தான் தெரியணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜேபிஜி ஃபைல் வந்து ஃபோட்டோன்ற நேமில் தான் நீங்கள் சேவ் பண்ணியிருக்கணும் இந்த ஃபைலை. ஓகே. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன ஐடி ப்ரூஃப் கொடுக்குறீங்களோ, எய்தர் ஆதார், ஓட்டர் ஐடி, அந்த ஐடி ப்ரூஃபும் ஜேபிஜி ஃபார்மேட்டில் 20 கேபி to 200 கேபி அந்த ஃபைல் ஜேபிஜி ஃபைல் ID_ கார்டில் தான் நீங்கள் வந்து சேவ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ப்ரொசீட் ஃபார் காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கிளிக் பண்ணிடுவோம். இந்த பேஜ் உங்களுக்கு வந்துடும். இந்த பேஜில் இப்போ நீங்கள் காமன் அப்ளிகேஷன் ஃபார்மை கிளிக் பண்ணணும். இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். இதில் நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கள், 10th மார்க் ஷீட்டை கையில் எடுத்துக்கோங்க. இந்த பேஜ் ஃபில் பண்ணக்குள்ள கம்பல்சரி 10th மார்க் ஷீட், உங்கள் அப்பா அம்மாவோட ஃபாதர் அண்ட் மதர்
அவங்களோட ஆதார் கையில வச்சுக்கோங்க. ஓகே. இங்க உங்க 10th மார்க் ஷீட்ட பார்த்து உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம். அது இங்க நீங்க என்ன பண்ணீங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் இத அப்படியே பார்த்து இங்க டைப் பண்ணுங்க. முடிஞ்சிடுச்சா? ஸோ உங்களோட 10த்ல இருந்த பேரு தான் இப்பவும் இருக்கு. என் 10th மார்க் ஷீட்ல இருக்க பேர மாத்திட்டேன் அப்படின்னா, நோ. இல்ல என் 10th மார்க் ஷீட்ல இருக்க பேரு தான் இருக்குன்னா, எஸ். நோன்னு குடுத்தீங்கன்னா, இதுவும் ஃபில் பண்ண வேண்டியதா வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்க்ரால் பண்ணி கீழ வந்தீங்கன்னா, உங்க ஜெண்டர். இங்க நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, மேல், ஃபீமேல் அது வரும். இங்கேயும் உங்க ஜெண்டர். உங்களோட அதே 10th மார்க் ஷீட்ட பார்த்து உங்க டேட் ஆஃப் பர்த். ஆதார் கார்டு வச்சுக்க சொன்னேன் இல்லையா? உங்க அப்பாவோட ஆதார் கார்டு பார்த்து உங்க அப்பாவோட நேம், உங்க அம்மாவோட ஆதார் கார்டு பார்த்து உங்க அம்மாவோட நேம் இந்த 2 இடத்துலயும். அதுக்கப்புறம் யாராவது கார்டியன் இருந்தாங்கன்னா, அவங்களோட நேம் இந்த 2 இடத்துலயும். நெக்ஸ்ட் அண்ட் ரிவ்யூ குடுத்ததுக்கப்புறம் இந்த பேஜ் வரும். இப்ப நம்ம டைப் பண்ணது எல்லாம் இங்க வரும். தயவு செஞ்சு அலட்சியப்படுத்தாம இத ஒரு தடவ ரிவ்யூ பண்ணிட்டு சப்மிட் குடுங்க. இல்ல இதுல ஏதாவது தப்பு இருந்ததுன்னா, எடிட் குடுத்தீங்கன்னா, திரும்ப இந்த பேஜ் போகும். இதுவும் இதுவும் ஒரே ஸ்க்ரீன்ல தான் வரும். ஸோ திரும்ப எடிட் பண்ணிட்டு சப்மிட் குடுத்துருங்க. ஓகே. சப்மிட் குடுத்ததுக்கப்புறம் இங்க எஸ் குடுங்க. திரும்ப ஓகே குடுங்க. ஓகே. நெக்ஸ்ட் இப்ப இந்த பேஜுக்கு வந்துருவோம். இந்த பேஜ் 10th உங்களோட 10th போர்ட் ப்ரொஃபைல் தான். ஸோ 10th மார்க் ஷீட் கையில தான் இருக்கும் நம்மளது. ஸோ நீங்க 10th வந்து இந்தியாக்குள்ள படிச்சீங்களா? வெளிநாட்டுல படிச்சீங்களா? ஸோ இந்தியாக்குள்ள படிச்சீங்கன்னா இந்தியாக்குள்ள, வெளிநாட்டுல படிச்சீங்கன்னா வெளிநாட்டுல. எந்த மாநிலத்துல படிச்சீங்க? எந்த ஸ்டேட்ல? தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா. ஸோ இங்கேயும் அதுதான், இங்கேயும் அதுதான். இது ஃபார் எக்ஸாம்பிள்க்கு தான் போட்டிருக்கேன். நீங்க எந்த ஸ்டேட்ல தமிழ்நாடு படிச்சீங்களோ, அந்த ஸ்டேட்ட செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த இடம் இப்போ செலக்ட் போர்ட் நேம். இந்த இடம் இருக்கு இல்லையா? இத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு போர்ட் நேம் வரும். ஸோ எல்லாரும் 10th, 12th படிச்சதுனால அங்க வந்து ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் செகண்டரி அண்ட் போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் இத செலக்ட் பண்ணிக்கோங்க. எங்க சொல்றேன்னா, இந்த இடத்துல செலக்ட் போர்ட் நேம்ல. ஒரு தடவ பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. இங்கேயும் அதே செலக்ட் பண்ணுங்க. ஸோ 10th, 12th முடிச்சிருந்ததுன்னா முடிச்சிட்டோம். கிராஜுவேஷன்ஸ் தான் இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்றோம் இல்லையா? ஸோ அத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட 10th சர்டிஃபிகேட் நம்பர். மோஸ்ட்லி வந்து உங்க சர்டிஃபிகேட்ல இங்க ரைட் சைட் கார்னர்ல இருக்கும். இல்லன்னா பாருங்க. நான் மோஸ்ட்லி சொல்றேன். வேற எங்க கூட இருக்கலாம். சர்டிஃபிகேட் நம்பர் இங்க. நல்லா பாருங்க. இங்க ரோல் நம்பர். ரோல் நம்பர் இல்ல ரிஜிஸ்டர் நம்பர்னு கூட இருக்கலாம். ஓகே. எப்ப அந்த மார்க் ஷீட் உங்க கையில வந்தது? அந்த மார்க் ஷீட்லயே அந்த டேட் இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் கிரேட் சிஸ்டம். இந்த கிரேட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா 3 வரும். இதுல உங்களது பாருங்க. சில இதுல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் அப்படி மட்டும் இருக்கும். அப்படி இருக்கவங்க இத செலக்ட் பண்ணுங்க. சில பேருக்கு ஸ்கேல் 10ல சிஜிபிஏ தட் மீன்ஸ் 9, 8, 7 ஆர் 10 அவுட் ஆஃப் 10 கூட இருக்கலாம். அப்படி இருக்கவங்க இத செலக்ட் பண்ணுங்க. அதே மாரி ஸ்கேல் 4க்கு கம்பேர் பண்ணியிருக்கவங்க இதுவும். இல்ல உங்களுக்கு 90% 85%ன்னு இருக்கு. பாஸ் மார்க் பெர்சன்டேஜ்ல இருக்குன்னா இத செலக்ட் பண்ணுங்க. ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல. நெக்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி இப்போ உங்களோட 10th மார்க் ஷீட்ட ஃபோட்டோ எடுத்து பிடிஎஃப்பா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அந்த பிடிஎஃப் என்னவா சேவ் ஆகி இருக்கணும்னா நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். போர்ட் அண்டர்ஸ்கோர் சர்டிஃபிகேட். ஸோ இந்த இந்த நேம்ல தான் அந்த பிடிஎஃப் ஃபைல நீங்க சேவ் பண்ணியிருக்கணும். சாரி. ஓகேவா? இந்த போர்ட் அண்டர்ஸ்கோர் சர்டிஃபிகேட்ன்னு தான் நீங்க சேவ் பண்ணணும். எத உங்களோட 10th மார்க் ஷீட் பிடிஎஃப் ஃபைல. அந்த பிடிஎஃப் ஃபைல் 50 KB to 300 KBல தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இங்க சூஸ் ஃபைல் குடுத்தீங்கன்னா, இந்த பிடிஎஃப் ஃபைல நீங்க எங்க சேவ் பண்ணியிருக்கீங்கன்னு இங்க போகும். அந்த ஃபைல சூஸ் பண்ணதுக்கப்புறம் இங்க அப்லோட் சர்டிஃபிகேட் வரும். அப்படி இல்லையா, யார் யாரெல்லாம் டிஜிலாக்கர் யூஸ் பண்றீங்களோ, அதுல நான் இந்த மாரி என்னோட எல்லா சர்டிஃபிகேட்ஸ், ஐடிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன்னா, நீங்க இந்த டிஜிலாக்கர கூட ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம அப்லோட் குடுத்தாச்சு. அப்லோட் குடுத்ததுக்கப்புறம் இங்க இந்த மாரி கிரீன் கலர் உங்களுக்கு வந்துரும். வந்ததுக்கப்புறம் நீங்க ஒரு தடவ இந்த ப்ரிவ்யூ கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆகும். என்ன சர்டிஃபிகேட்ட அப்லோட் பண்ணீங்கன்னு ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களோட 10th மார்க் ஷீட் தான் அப்லோட் பண்ணேன். அதுக்கப்புறம் இங்க டிக்ளேர்ல செக் இன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அண்ட் ரிவ்யூ. இங்க நீங்க குடுத்திருக்க டீட்டெயில்ஸ்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் இல்ல அங்க செக் பண்ணல, இங்க திரும்ப டவுட் இருக்குன்னா, வியூ அப்லோட் டாக்குமெண்ட் குடுத்தீங்கன்னா, திரும்ப டவுன்லோட் ஆகும் உங்க 10th மார்க் ஷீட். இங்க ஏதாவது தப்பா இருக்குன்னா, எடிட் குடுத்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல கரெக்ட்டா இருக்குன்னா, சப்மிட் குடுத்துருங்க. ஓகே. திரும்ப இங்க எஸ் கேட்கும். ஃபார் செகண்ட் ஷூரிட்டிக்கு இங்க கேட்கும். சப்மிட் யுவர் மெட்ரிகுலேஷன் உங்களுக்கு ஓகே தானா? எஸ் குடுத்தாச்சு. இந்த மாரி சக்சஸ் சப்மிட் பண்ணியாச்சு. ஓகே. கிளிக் பண்ணிருங்க. ஓகே.
ஓகே. நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி ப்ரூஃபா என்னென்ன குடுக்குறீங்கன்னு கேட்கும். ஓகேவா? 3 ஆப்ஷன் இதுல கேட்கும். ஆதார் கன்சென்ட் குடுக்குறீங்களா இல்லையா? மோஸ்ட்லி எல்லார்கிட்டயும் ஆதார் இருக்கும் இல்லையா? நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஆப்ஷன செக் பண்ணிக்கோங்க. நாட் கன்சென்ட் குடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, நாட் கன்சென்ட்னு இதுல ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. இது டிஸ்ப்ளே ஆயிடும். Since you have not opted for Aadhaar authentication, you may have to report at the examination center an hour early than the other candidate. ஸோ நீங்க எல்லார விடவும் 1 மணி நேரம் எக்ஸாம் முன்னாடி போற மாரி இருக்கும். அந்த கன்ஃப்யூஷன்லாம் வேணாம். எல்லார்கிட்டயும் ஆதார் இருக்கும் ஐ ஹோப். ஸோ நீங்க இந்த ஆப்ஷன சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி இங்க செக் இன் பண்ணிட்டு, ஸ்க்ரால் பண்ணி கீழ வந்தீங்கன்னா, இங்க உங்களுக்கு ஆதார் நம்பர் கேட்கும். ஸோ உங்க ஆதார் நம்பர டைப் பண்ணிட்டு, இந்த கேப்ச்சா உங்களுக்கு என்ன இங்க கேப்ச்சா ஜெனரேட் ஆகுதோ, அத இங்க டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு கெட் ஆதார் ஓடிபின்னா, உங்க எந்த ஆதார ஓகே குடுங்க. ஓகே. ஸோ இங்க என்ன ஆகும்னா, திரும்ப எஸ் இட்ஸ் கரெக்ட். ஓடிபி ஜெனரேட் ஆகும். ஓடிபி ஜெனரேட் ஆனதுக்கப்புறம் ஆமா. ஓடிபி ஜெனரேட் ஆனதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். ஆதார எந்த நம்பரோட லிங்க் பண்ணியிருக்கீங்களோ, இங்க உங்களோட ஓடிபிய டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி வெரிஃபை ஓடிபி. எஸ் இட்ஸ் கரெக்ட். ஓ ஓகே. டேட்டா ப்ராசஸ் சக்சஸ்ஃபுல்லி ஓகே. இங்க வந்து உங்களோட ஆதார்ல குடுத்த ஃபோட்டோவும், உங்க ஆதார் டீட்டெயில்ஸும் வரும். எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செக் பண்ணிட்டு ஓகே குடுத்துருங்க. உங்க ஆதார் ஃபோட்டோ இங்க வரணும். மாறி கீறி வரக்கூடாது. இதோ பாருங்க. அடுத்தது இந்த ஓகே குடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஆதார் ஃபோட்டோ, உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அட்ரஸ் எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணி, நெக்ஸ்ட் அண்ட் ரிவ்யூ குடுங்க. திரும்ப எல்லாத்தையும் இந்த மாரி உங்களுக்கு காட்டும். உங்களோட ஆதார் நம்பர், நீங்க குடுத்த கன்சென்ட், உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து லெட்டர்ஸ்லயும் இருக்கும். நம்பர் இங்க இருக்கும். அது பக்கத்துல இங்க லெட்டர்ஸ்ல இருக்கும். உங்களோட ஜெண்டர், அதுக்கப்புறம் லோக்காலிட்டி, ஸ்டேட், பின்கோட், டிஸ்ட்ரிக்ட், கண்ட்ரி எல்லாம் கரெக்ட்டா இருக்கு. ஃபுல் நேம் உங்களோடது இங்க இருக்கணும். ஆதார் கார்ட்ல இருக்க மாரி உங்க நேம் இங்க இருக்கணும். இல்லன்னா எடிட் பண்ணணும். அப்படி இல்லன்னா சப்மிட் குடுத்துடணும். ஓகே. இங்க எஸ் குடுங்க. திரும்ப ஓகே. குடுத்தாச்சா? எல்லாம் குடுத்ததுக்கப்புறம் 10த் எல்லாம் திரும்ப இந்த கீழ உங்களுக்கு ப்ரிவ்யூ 10த் மார்க் ஷீட் இதெல்லாம் குடுத்தோம் இல்லையா? இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு நீங்க அதர் ஐடென்டிட்டி டீட்டெயில்ஸ், டேட் ஆஃப் பர்த், அப்பா பேரு, அம்மா பேரு இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பாருங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பாருங்க. அலட்சியப்படுத்தாதீங்க. டபுள் செக் பண்ணுங்க. பார்த்துட்டு இங்க லாக் அண்ட் சப்மிட். ஏதாவது தப்பா இருந்தா எடிட் இல்லன்னா லாக் அண்ட் சப்மிட் குடுங்க. குடுத்ததுக்கப்புறம் இங்க பாருங்க ஒன்ஸ் லாக்ட் ஜூம் பண்ணி the details so far cannot be updated later. ஸோ பார்த்து எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா லாக் பண்ணிடுங்க. எஸ் ஓகே கொடுத்தாச்சா? அடுத்தது உங்களோட யூனிவர்சல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகிடும். இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே உங்களுக்கு ரெட்டில் வந்துருக்கும் இந்த இடத்துல. ஓகே கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான், ஆனால் பண்ணிடுங்க உட்காந்து. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பர்சனல் ப்ரொஃபைல். இதில் வந்து நீங்கள் எந்த கண்ட்ரியோட சிட்டிசனோ அது இப்போ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் சில மற்றவங்களுக்கு இருக்க நேபாள் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் எந்த இந்தியன் சிட்டிசன், ஸோ இதை நீங்கள் செக்இன் பண்ணிவிட்டு மைனாரிட்டி ஸ்டேட்டஸில் எஸ்னா எஸ், லைக் முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ் அங்கே நோனா நோ, எது நீங்களோ அது நீங்கள் பார்த்துக்கோங்க. மைனாரிட்டிங்கில் வரீங்களா இல்லையான்னு பார்த்துட்டு அதை செக்இன் பண்ணிடுங்க. மைனாரிட்டி குரூப்பில் வரீங்க, என்ன மைனாரிட்டி குரூப்பு, உங்களோட மதர் டங் என்ன அப்படி சொல்லிட்டு ஓகே. உங்க மதர் டங் உருது, தமிழ் உங்களுக்கு என்ன உங்களோட மதர் டங்கோ, தெலுங்கு உங்களோட மதர் டங் ஏதோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டேட் ஆஃப் டொமிசைல். ஸ்டேட் ஆஃப் டொமிசைல்னா எந்த ஸ்டேட்ல நீங்க பெர்மனண்டா இருக்கீங்கன்றது தான். ஓகேவா? நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? அதுதான் எடுக்கணும். நேட்டிவிட்டி தான் எடுக்கணும். ரெசிடென்ஸ் எடுக்கக்கூடாது. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும். அது வந்து நீங்க எந்த ஸ்டேட் லைக் பெர்மனன்ட்டா எந்த ஸ்டேட்ல இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டை இங்க செக் பண்ணிக்கோங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸ் லைக் சிங்கிள், மேரிட், அன்மேரிட், விடோ, ஸோ அதை இங்க செக் பண்ணிக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு உங்களோட திரும்ப உங்களோட இதுதான் நம்ம கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நீங்க கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களோட என்டர் வில்லேஜ் ஆர் டவுன் ஆர் சிட்டி அதை நீங்க செக் பண்ணணும். நெக்ஸ்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரீங்க, அது உங்களோட போஸ்ட் ஆஃபீஸோட நேம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அண்ணா நகர்ல இருக்கீங்கன்னா அண்ணா நகர்ல ஈஸ்ட் போஸ்ட், அண்ணா நகர் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன் போஸ்ட், மதுரவாயில் போஸ்ட் அந்த மாதிரி உங்களோட இப்போ வேற ஊர்ல ஏதாவது இருந்தீங்கன்னா அந்த ஊரோட போஸ்ட். அடுத்தது உங்களோட பின்கோடு.
இங்க வந்து உங்களோட வாட்ஸ்அப் நம்பர், அல்டர்னேட் இமெயில் ஐடி. இந்த இமெயில் ஐடியில உங்கள கான்டாக்ட் பண்ண முடியலன்னா, வேற இமெயில் ஐடி. அதுக்கப்புறம் இன்னொரு சேஃப் மொபைல் நம்பர். உங்கள்ட்ட செகண்ட் லைன் இருந்ததுன்னா குடுங்க. இல்லன்னா யார்து உங்க அப்பாதோ, அம்மாதோ, ஃப்ரெண்ட்ஸ்தோ, இல்ல சிஸ்டர்ஸ் ஆர் பிரதர் யார்தா இருந்தாலும் குடுத்து, நெக்ஸ்ட் டைம் ரிவ்யூ குடுத்துக்கோங்க. குடுத்ததுக்கப்புறம் எல்லாமே ரிவ்யூ ஆகும். திரும்ப எல்லாமே டபுள் செக் பண்ணுங்க. தப்பா இருந்தா எடிட், கரெக்ட்டா இருந்தா சப்மிட். எஸ். ஓகே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்க வந்துரும். நெக்ஸ்ட் அண்ட் ரிவ்யூ குடுத்துருங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபைல் வந்துரும். இந்த ஃபைல் ஃபாதர் டீட்டெயில்ஸ் சாரி நெக்ஸ்ட் அண்ட் ரிவ்யூ கிடையாது. குடுத்துறாதீங்க. போகாது. அப்பாவோட பேரு, அப்பாவோட ஸ்டேட்டஸ் என்ன லைக் அலைவ், டிசீஸ்ட் இந்த மாரி உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படி கேட்கும். உயிரோட இருக்காங்கன்னா இருக்காங்க, இல்லன்னா இல்ல. அவங்க என்ன வேலை பார்த்தாங்க, அவங்களோட ஆனுவல் இன்கம் என்ன, அவங்களோட நேஷனாலிட்டி என்ன, உங்க அப்பா எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் ஒரிஜினலா, எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவர் அந்த மாரி. அடுத்து மதர் டீட்டெயில்ஸ் உங்க அப்பா அம்மா பேரு இதுல வந்து அலைவ் டிசீஸ் அம்மாவோட உயிரோட இருக்காங்க இல்ல இருக்காங்க எப்படியோ அது அப்படி பண்ணிக்கோங்க. அவங்க என்ன ஆக்குபேஷன் இருக்காங்க, அவங்களோட ஆனுவல் இன்கம் வருடாந்திர வருமானம், அதுக்கப்புறம் அவங்களோட நேஷனாலிட்டி, அவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க, அதே மாதிரி எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க, அம்மா எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு கொடுத்து நெக்ஸ்ட் டைம் ரிவ்யூ கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே டிஸ்பிளே ஆகும். கரெக்டாக இருந்தால் சப்மிட், ஏதாவது தப்பு இருந்தால் எடிட் பண்ணிவிட்டு திரும்ப சப்மிட் பண்ணுங்கள். ஓகே. நெக்ஸ்ட்டு சோஷியல் கேட்டகரி இது எல்லாமே இப்போ நம்ம முடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஏபிஎஃப்சிக்கு அப்ளிகேஷனே ஃபில் பண்ண முடியும். ஓகே. செலக்ட் கம்யூனிட்டின்னு இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே டிக்ளரேஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அண்ட் ரிவ்யூ கொடுங்க. என்ன கம்யூனிட்டியோ அது இது பண்ணுங்க. நீங்க பிலாங்ஸ் டு கிரீமி லேயரா, நான் கிரீமி லேயர், ஓபிசியா, ஜென்ரலா அது வரும் இங்க. ஓகேவா? எஸ்னா எஸ், எஸ் ஆமா நான் கிரீமி லேயர்னா எஸ் பண்ணி விட்டுணும். நோனா அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பர், எந்த ஆஃபீஸ்ல கொடுத்தாங்க, தாசில்தார் ஆஃபீஸ்லன்னா தாசில்தார் ஆஃபீஸ்ன்னு இங்க நீங்க டைப் பண்ணணும். அடுத்தது உங்களோட டெசிக்னேஷன் ஆஃப் இஷ்யூயிங் அத்தாரிட்டி யார். இப்போ தாசில்தார் ஆஃபீஸ்னா தாசில்தார் தான் சைன் பண்ணியிருக்காரு உங்க சர்டிஃபிகேட்னா தாசில்தார்னு கொடுக்கணும். பாருங்க இது யார் சைன் பண்ணியிருக்காரு, இல்லை டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டே நான் வாங்கிட்டேன் அப்படின்னா இங்க டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் உங்களோட ஓபிசி சர்டிஃபிகேட்ல இங்க டிக் பண்ணி இங்க சைன் ஆகிருக்கும் ரைட் சைட்ல கீழே. சர்டிஃபிகேட் இருக்குன்னா இந்த இடத்துல சைன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது யார் சைன் பண்ணாங்க அவங்களோட ஆஃபீஸ் தான் இங்க போடும். நெக்ஸ்ட் ஸ்டேட், எந்த ஸ்டேட், இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாடு, அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் எந்த ஸ்டேட்ல வாங்குனீங்க, உங்களோட தாசில்தார் ஆஃபீஸ்ல அது வாங்கியிருந்தீங்கன்னா அந்த தாசில்தார் ஆஃபீஸோட அட்ரஸ். ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் இங்க நம்ம அட்ரஸ் வரைக்கும் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஸ்க்ரால் பண்ணி கிட்ட வந்தீங்கன்னா அந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டோ இடபிள்யூஎஸ் ஏதோ உங்களுக்கு எஸ்சி எஸ்டியோ அந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண டேட். ஓகேவா? அதே மாதிரி இஃப் யுவர் ஃபாதர் இஸ் இன் சர்வீஸ் இண்டிகேட் த போஸ்ட். உங்க அப்பா ஏதாவது சர்வீஸ்ல இருந்தாரு, இஃப் யூ ரிட்டையர்ட் இண்டிகேட் த லாஸ்ட். இல்ல ரிட்டையர்ட் ஆயிட்டாருன்னா கடைசியா என்ன போஸ்டிங்ல இருந்தாங்களோ அந்த போஸ்டிங். இல்ல சர்வீஸ்ல இருக்காருன்னா இப்ப கரண்டா என்ன போஸ்டிங்ல இருக்காரோ அந்த போஸ்டிங் நேம். ஸோ அப்படி எதுவுமே இல்லைன்னா நில்லுன்னு நீங்க டைப் பண்ணிடு. ஓகேவா? நேம் ஆஃப் த காஸ்ட் இப்போ பார்த்தோம்னா இந்த சர்டிஃபிகேட்ல இந்த ஒரு நிமிஷம் சர்டிஃபிகேட் நம்பர் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, நீங்க அந்த ஓபிசியை ஃபுல்லா படிச்சீங்கன்னா, இல்ல எஸ்சி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இடபிள்யூஎஸ் படிச்சீங்கன்னா, அதுங்க நீங்க என்ன கம்யூனிட்டின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த கம்யூனிட்டியை இங்க டைப் பண்ணுங்க. தட் மீன்ஸ் கம்யூனிட்டி நேம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முஸ்லீம்ல லப்பை தக்னி, இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ஃபில் பண்ணிருக்காங்க கல்லர் கம்யூனிட்டி. ஸோ அந்த ஓபிசி அவங்க சர்டிஃபிகேட்ல படிச்சு பாருங்க, அந்த கம்யூனிட்டி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லா படிச்சீங்க இந்த இன்னார் வந்து இன்னாரோட பொண்ணோ பையனோ இந்த கம்யூனிட்டியை சாரணும். ஸோ அந்த கம்யூனிட்டியோட நேம் இங்க டைப் பண்ணுங்க. ஓகேவா? அந்த கம்யூனிட்டிக்கு பக்கத்துலயே அந்த நம்பர் இருக்கும், சீரியல் நம்பர். இந்த கம்யூனிட்டி நேமுக்கு பக்கத்துலயே உங்களோட சர்டிஃபிகேட்ல அந்த நம்பர் இருக்கும். அந்த நம்பரை இங்க டைப் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் இந்த கம்யூனிட்டி இப்போ நீங்க எது கிளைம் பண்ணீங்களோ, லைக் ஓபிசியோ இல்ல இடபிள்யூஎஸ்ஓ எஸ்டி எஸ்டியோ எந்த கம்யூனிட்டியோட இது கிளைம் பண்ணீங்களோ அந்த சர்டிஃபிகேட்டை நீங்க வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல இந்த காஸ்ட் அண்டர் ஸ்கோர் சர்டிஃபிகேட்னு சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணி 50 to 300 கேபிக்குள்ள இருந்து இந்த சூஸ் ஃபைல் கொடுங்க. சூஸ் ஃபைல் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வருமா, எங்க ஃபைல் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோன்ட்டு. இதோ பாருங்க இப்படி சேவ் ஆயிருக்கா, காஸ்ட் அண்டர் ஸ்கோர் சர்டிஃபிகேட். ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணி இங்க ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு ஆயிடும். அதுக்கு இப்படி கிரீன் வந்துடும்.
அதுக்கப்புறம் அப்லோட் கேட்டகரி சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுத்தணும். புரிஞ்சுதா? ஓகே. அப்படி கொடுத்ததுக்கப்புறம் இது டு யூ வாண்ட் டு அப்லோட் யுவர் கேட்டகரி சர்டிஃபிகேட் வரும். எஸ். ஓகே. யுவர் காஸ்ட் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, கொடுத்தாச்சு. இதெல்லாம் பண்ணியாச்சா? இப்போ நல்லா உங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டுக்கோங்க. பேன் இருந்தா பேன், அப்பாதோ அம்மாதோ. ஆதார் இருந்தா ஆதார். ஸோ எல்லாருக்கிட்டையும் ஆதார் இருக்கும். ஆதார் எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுங்க, உங்க அப்பா கிட்ட ஆதார் இருந்தா எஸ், இங்க பேன் நோ. உங்க அம்மா கிட்ட ஆதார் பேன் இல்லைன்னா நோ, ஆதார் இருந்தா எஸ், இல்லை எல்லாமே இருந்து எஸ் கொடுத்தாலும் ஓகே தான். கொடுத்துட்டு இங்க டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அண்ட் ரிவ்யூ நீங்க கொடுத்தீங்கன்னா, இப்போ இங்க என்ன கொடுத்துருக்கோம், அப்பாவுக்கு பேன் இல்லை, அப்பாவுக்கு ஆதாரும் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்கோம். அம்மாவுக்கு பேனும் இருக்கு, ஆதார் இருக்கு. இப்படி கொடுத்தோடனே நீங்க என்ன இங்க எஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கான பாக்ஸ் இங்க வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் அந்த உங்க பேன் நம்பரோ ஆதார் நம்பர் இல்லை, நீங்க 4மே எஸ் கொடுத்துருக்கீங்கன்னா 4மே வரும். வந்ததுக்கு உங்க அப்பா அம்மாவோட பேன் நம்பர் ஆதார் நம்பர் கொடுத்து இங்க டிக் கொடுத்துட்டு இங்க நெக்ஸ்ட் அண்ட் ரிவ்யூ கொடுத்துருங்க. கொடுத்தாச்சா? இது எல்லாமே உங்களுக்கு இதாகும். எங்க தாசில்தார் இந்த தமிழ்நாடு இருக்கலாம், எக்ஸாம்பிளுக்கு தான். உங்களுக்கு என்னவோ அது கரஸ்பாண்டிங்கா நீங்க பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்க்ரால் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இது எல்லாமே காட்டும். இங்க வியூ அப்லோட் கொடுத்தீங்கன்னா நீங்க அப்லோட் பண்ண காஸ்ட் சர்டிஃபிகேட் காட்டும். ஏதாவது இங்க தப்பு இருந்ததுன்னா எடிட், கரெக்டா இருந்தா சப்மிட் கொடுத்துருங்க. அடுத்தது இங்க எஸ். ஓகே, திரும்ப ஓகே, முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் டிசேபிலிட்டி. பிடபிள்யூடி கேண்டிடேட் இருந்தீங்கன்னா எஸ் கொடுத்து அதே மாதிரி உங்க நேம் உங்க சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இதோ பாருங்க, இங்க உங்க எஸ்னா 40%க்கு 40%க்கும் அதுக்கும் மேல இருந்தீங்கன்னா எஸ், இல்லைன்னா நோ. பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்ட் நீங்க டிசேபிளா இருக்கீங்க, உங்க டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட் நம்பரு, எந்த தேதியில அது கொடுத்தாங்க, யாரு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட்டு, அந்த யார் கொடுத்தாங்களோ அந்த ஆஃபீஸோட அட்ரஸ், என்ன டிசபிலிட்டி, டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் போர்டால கொடுத்த என்ன டிசபிலிட்டின்னு டைப் பண்ணிட்டு அதே மாதிரி உங்கள் சர்டிஃபிகேட்டை வந்து இந்த மாதிரி டிசபிலிட்டி _ சர்டிஃபிகேட்டு நீங்கள் சேவ் பண்ணணும். பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும். அது வந்து 50 to 300 KB இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணிடணும் அது. ஓகே, இப்போ நம்ம இங்கே நோ கொடுத்துட்டோம். நோ கொடுத்து டிக்ளேர் பண்ணி நெக்ஸ்ட் அண்ட் ரிவ்யூ டைப் பண்ணிடணும். பண்ணியாச்சா? இப்போ நோ கொடுத்தோன்னா இப்படி வரும். எஸ் கொடுத்தா எஸ் வந்திருக்கும். அவ்வளோதான். ஏதாவது தப்பு இருந்த ஐடி எல்லாம் கரெக்டாக இருந்தால் சப்மிட். ஓகே, எஸ். இது ஓகே. ஓகே, இது கொடுத்தாச்சா? நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ் ப்ரூஃப் தான் கேட்க போகுது. உங்களோட அட்ரஸை டீட்டெயிலாக டைப் பண்ணுங்க. எந்த ஸ்டேட்டு, உங்களோட ஹவுஸ் நம்பர், உங்களோட தெரு பேரெல்லாம் இங்கே டைப் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஸ்டேட்டுங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட், ஏதாவது டவுனில் இருந்தீங்கன்னா அந்த டவுனு, அடுத்தது உங்களோட பின்கோடு, உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் நேம். ஓகே ஓகே. இப்போ உங்களோட தங்கியிருக்க அட்ரஸும் உங்களோட பர்மனன்ட் அட்ரஸும் ஒன்றுனா எஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் டைப் பண்ணணும். நோ கொடுத்தீங்கன்னா இதையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். நோ கொடுத்தீங்கன்னா எங்கே தங்கியிருக்கீங்க, ஹவுஸ் நம்பர், அது இந்த ஸ்டேட்டு, எந்த ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், டவுன் ஆர் சிட்டி ஆர் வில்லேஜ், பின்கோடு, போஸ்ட் ஆஃபீஸ் நேம். ஓகேவா? அடுத்து உங்கள் அப்பாவோட அட்ரஸ், உங்கள் அப்பா எங்கே தங்கியிருக்காங்க ஃபுல்லாக இந்த மாதிரி அவங்களோட டோர் லைக் பில்டிங் நேமோ டோர் நம்பரோ அது போட்டுட்டு ஸ்டேட்டு, எந்த ஸ்டேட்டு, எந்த டிஸ்ட்ரிக்ட், மாநிலம், வில்லேஜ், டவுன் ஆர் சிட்டி, அவங்களோட பின்கோடு, போஸ்ட் ஆஃபீஸ். நெக்ஸ்ட் அதே மாதிரி தான். இப்போ உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் ஒரே அட்ரஸ்ல தங்கியிருக்காங்கன்னா எஸ், உங்க அப்பாவும் அம்மாவும் வேற வேற அட்ரஸ்ல தங்கியிருந்தாங்கன்னா நோ கொடுத்துட்டு எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வராது. நோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப இதே மாதிரியே ஒரு ஃபார்ம் வரும். நோ கொடுத்தீங்கன்னா அம்மா எந்த அட்ரஸ்ல தங்கியிருக்காங்க, ஸ்டேட்டு, அவங்களோட டிஸ்ட்ரிக்ட், வில்லேஜ், டவுனு, பின்கோடு ஆஃபீஸ் நம்பர் கொடுத்து நம்ம நெக்ஸ்ட் கொடுக்கணும். இல்லை ஒரே அட்ரஸ்ல தான் தங்கியிருக்காங்கன்னு எஸ் கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான். இந்த இது வந்துடும். இதில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா நீங்கள் எடிட்டு, கரெக்டாக இருந்ததுன்னா சப்மிட். புரிஞ்சுதா? புரியலன்னா பாஸ் பண்ணி பாருங்க, இல்லைன்னா கமெண்ட்ல கூட நீங்கள் சொல்லுங்க, இல்லை டெலிகிராம் குரூப்ல கூட வந்து கேளுங்க. ஓகே, நெக்ஸ்ட் எஸ் அட்ரஸ் ப்ரொஃபைல நான் சப்மிட் பண்ணுறேன். எஸ், இது கிரீன் டிக் வந்துருச்சு. ஓகே, அடுத்தது உங்களோட எஜுகேஷனல் ப்ரொஃபைல். இங்கே என்ன பண்ணணும்னா உங்கள் 10th 12th டிகிரியும் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா 12th மார்க் ஷீட்டும்
டிகிரி, மார்க் ஷீட்டு இது அப்போ தேவைப்படும். ஸோ நீங்கள் வந்து எங்கே படிச்சீங்க 12th இந்தியா. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க 10+2 இந்த 12th செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு குவாலிஃபிகேஷன் லெவல் ஸ்டேட்டஸ் செலக்ட் இதில் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க 12th எந்த ஸ்டேட்லேருந்து குவாலிஃபை ஆனீங்க. தமிழ்நாடு. தமிழ்நாடு அப்படி குவாலிஃபிகேஷன் ஸ்டேட்டஸில் வந்து கம்ப்ளீட்டடாக இன்னும் படிச்சுட்டு இருக்கீங்களான்னு இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டட் கொடுப்பீங்க. இங்கே ஃபஸ்ட்டு வந்து 12th ரெண்டுமே கொடுக்கணும். டேரெக்டாக கிராஜுவேஷனுக்கு கொடுத்துடாதீங்க. நம்ம முன்னாடியே வந்து மெட்ரிகுலேஷன் 10th முடிச்சிட்டோம். இப்போ 12th இது பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஸ்டேட்லேருந்து தமிழ்நாடு இது வந்து எக்ஸாம்பிள் தாங்க. எல்லாரும் தமிழ்நாடு கொடுப்பீங்க. எய்தர் நீங்கள் எந்த ஸ்டேட்டில் 12th முடிச்சிங்களோ அந்த ஸ்டேட் இது. நெக்ஸ்ட் எந்த போர்ட்லேருந்து கொடுத்தீங்க. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா நீங்கள் எந்த போர்டில் படிச்சீங்களோ. அடுத்தது நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சீங்களோ 12th ஸ்டாண்டர்ட் அந்த ஸ்கூல் நேம் எங்க. ஓகே, நீங்கள் 12th ஒரு குரூப் எடுத்திருப்பீங்க இல்லையா, அந்த குரூப்ல என்னென்ன சப்ஜெக்ட் இருந்தது. நான் இது எக்ஸாம்பிளுக்கு தாங்க கொடுத்துருக்கேன். நீங்க என்ன குரூப் எடுத்திருந்தீங்களோ அந்த குரூப்ல என்னென்ன சப்ஜெக்ட் இருந்ததோ 12th அதை நீங்க இங்க டைப் பண்ணணும். ஓகே, இங்க வந்து உங்களோட 12th ரோல் நம்பர் ஆர் ரெஜிஸ்டர்ட் நம்பர் அண்ட் எப்போ நீங்க 12th முடிச்சீங்க உங்க 12th சர்டிஃபிகேட்லயே இருக்கும், மார்க் ஷீட்லயே இருக்கும் எப்போ முடிச்சீங்க. அதே மாதிரி உங்களோட சிஜிபி அங்க காட்டினால அதே மாதிரி தான். ஒன்றும் பாஸ் ஆர் ஃபெயில் சொல்லி இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க சில சர்டிஃபிகேட்ல. அப்படின்னா கூட பாஸ் ஆர் ஃபெயில் இந்த ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணணும். ஓகேவா. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 10 சிஜிபிஏக்கு கம்பேர் பண்ணியிருக்கும். அப்படி இல்லைன்னா 4 சிஜிபிஏக்கு இருக்கும். அப்படி இல்லைன்னா பர்சன்டேஜில் இருக்கும். அது என்னன்னு பார்த்து கரெக்டாக கொடுங்க. அடுத்தது என்ன மீடியமில் படிச்சீங்க. தமிழ் இது எல்லாமே எக்ஸாம்பிளுக்கு தான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் திரும்ப என்ன வரணும்னா கிராஜுவேஷன் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் லெவல்ல கிராஜுவேட்னு கொடுக்கணும். திரும்ப இங்க ஆட் பண்ணோன்னே பாருங்க. இங்க ஆட் பண்ணோன்னே பாருங்க ஆட் ஆயிடுச்சா. இந்த மாதிரி ஆட் ஆயிருக்கணும் கீழே உங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம கிராஜுவேஷன் டிகிரி சர்டிஃபிகேட். ஏன்னா கிராஜுவேஷன் நீங்க இதை ஆட் பண்ணீங்கன்னா தான் ஏபிஎஃப்சிக்கு அப்ளை பண்ண முடியும். நீங்க 12th விட்டுட்டீங்கன்னா அப்ளை பண்ண விடாது அப்ளிகேஷன் ஃபார்ம்ல. ஸோ கிராஜுவேட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்ட்ரீம் ஆஃப் கிராஜுவேஷன் லெவல் இங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க என்ன ஸ்ட்ரீம்ல லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸோ, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டாக்டர் இதெல்லாம் காட்டும். உங்களுக்கு இருந்து லிஸ்ட் ஆச்சுன்னா இங்க பண்ணுங்க, இல்லைன்னா அதர்ஸ்ன்னு கொடுத்துருங்க. அதர் ஸ்ட்ரீம் கிராஜுவேஷன் லெவல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதர் ஸ்ட்ரீம் அந்த கிராஜுவேஷனில் வேறு ஏதாவது ஸ்ட்ரீம் படிச்சிருந்தீங்கன்னா கொடுங்க. எந்த ஸ்டேட்லேருந்து நீங்கள் டிகிரி பாஸ் ஆனீங்க. ஓகேவா. அட்ரஸ் இருக்கு, சாரி. எந்த ஸ்டேட்லேருந்து நீங்கள் டிகிரி பாஸ் ஆனீங்க, எந்த யூனிவர்சிட்டி ஆர் போர்டு லைக் எங்கள் மார்க் ஷீட்டில் இருக்கும். உங்களோட கிராஜுவேஷன் மார்க் ஷீட் இப்போ கையில் வச்சுக்கணும். அதை வச்சு தான் நீங்கள் இதை ஃபில் பண்ணணும். ஓகேவா. கிராஜுவேஷன் மார்க் ஷீட். ஓகே, உங்களோட மார்க் ஷீட்டில் இருக்க உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், ரோல் நம்பர், உங்களோட கிராஜுவேட் டிகிரி, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் குவாலிஃபிகேஷன், உங்கள் மார்க் ஷீட்டில் இருக்கிற டேட்டு, அதுக்கப்புறம் சிஜிபிஏ உங்களோட ஸ்கேல் 10ல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து டைப் பண்ணணும். இல்லை பர்சன்டேஜில் தான் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பர்சன்டேஜில் என்ன கொடுத்துருந்தாங்க, என்ன மீடியமில் படிச்சிங்கன்னு கொடுத்து இங்கே ஆட் கொடுத்துருங்க. ஓகேவா. இந்த ஆட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ப்ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி உங்களுக்கு வரும். ஓகேவா. ஸோ இப்படி வந்ததுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் கரெக்டானு பாருங்கள். கரெக்ட் இல்லைன்னா எடிட் பண்ணுங்கள், கரெக்டுனா அப்டேட் கொடுத்துருங்க. ஓகே, திரும்ப எஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்ப ஓகே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ். நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயி லைக் ஏதாவது சொந்தமாக சின்னதாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, இல்லை செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தால் எஸ். நேச்சர் ஆஃப் எம்ப்ளாயி தட் மீன்ஸ் சர்வீஸில் மேனுஃபேக்சரிங் அப்படி இருந்தீங்களான்னு, மாதம் மாதம் என்ன இன்கம் வந்தது, எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரைக்கும் இருந்தீங்க, அந்த மாதிரி. இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எஸ், இல்லைன்னா நோ. என்ன ஆர்கனைசேஷன் நேம் உங்களுக்கு, அந்த மாதிரி எந்த அட்ரஸ் அந்த மாதிரி ஆட் கொடுக்கணும். இல்லை ஓகே. நெக்ஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் செல்ஃப் எம்ப்ளாயி நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன ஒன்றா எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ். இப்போ வந்து ஆஃபீஸில் நீங்கள் வேறு இடத்துல ரெகுலர் எம்ப்ளாயா, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இல்லை மாதம் மாதம் சம்பளம் வாங்குற சேலரிடு எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா எஸ் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு வரும்.
அதே மாரி இங்க செல்ஃப் எம்ப்ளாய்க்கு டீட்டெயில்ஸ் வந்தது இல்லையா? எப்பயிலேருந்து இங்க இதே மாரி டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அங்க கேட்கும். அத ஃபில் பண்ணுங்க. இல்ல நான் எம்ப்ளாயா இருந்தது இல்லன்னா, நோ. நோ குடுத்துட்டு ப்ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா, இந்த மாரி 2 இதுக்கும் இங்க நோ குடுத்துருக்காங்க. நீங்க எஸ் குடுத்தீங்கன்னா, அதுக்கேத்த டீட்டெயில்ஸ் வரும். டீட்டெயில்ஸ் கரெக்ட் இருந்ததுன்னா சப்மிட். இங்க ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தப்பா டிஸ்ப்ளே ஆச்சுன்னா, எடிட் குடுத்து, நீங்க எடிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுங்க. ஓகே. இங்க எஸ் கிளிக் பண்ணுங்க. திரும்ப ஓகே. ஓகே. முடிஞ்சிச்சு. வேற ஏதாவது அச்சீவ்மென்ட்ஸ் உங்க காலேஜ் டைம்லயோ, ஸ்கூல் டைம்லயோ அச்சீவ்மென்ட்ஸ் பண்ணி உங்ககிட்ட சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா, எஸ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். என்னென்ன அச்சீவ்மென்ட் நீங்க பண்ணியிருப்பீங்கன்னு அதெல்லாம் ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அண்ட் ரிவ்யூ குடுங்க. அப்படி இல்ல எதுவும் அச்சீவ்மென்ட் பண்ணலன்னா, நோ. நோ குடுத்துட்டு நீங்க எஸ் குடுத்து இங்க ஃபில் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அப்போ வந்து இது நீங்க நெக்ஸ்ட் அண்ட் ரிவ்யூ குடுத்ததுக்கப்புறம் இங்க ஏதாவது தப்பா டிஸ்ப்ளே ஆச்சுன்னா எடிட், இல்ல எல்லாம் கரெக்ட்டா இருக்குன்னா சப்மிட் குடுத்துருங்க. இங்க எஸ் குடுத்துருங்க. ஓகே. எல்லாம் குடுத்தாச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க யுபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ல எழுதியிருக்கீங்களா? லைக் யுபிஎஸ்சி, சிஎஸ்சி அந்த மாரி ஏதாவது யுபிஎஸ்சி கண்டக்ட் பண்ண எக்ஸாமினேஷன் டைரக்ட்டா யுபிஎஸ்சி போர்டு கண்டக்ட் பண்ண எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா, எஸ். இந்த எஸ் குடுத்து நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா, இது உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் டிஸ்ப்ளே ஆகும். செலக்ட் நேம் ஆஃப் இப்போ யுபிஎஸ்சி, சிஎஸ்சி, அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், இந்தியன் இந்த இது இருக்கு இல்லையா? அந்த மாரி உங்களுக்கு யுபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணியதா இல்ல இதுக்கு முன்னாடியே இபிஎஃப்ஓ எழுதியிருக்கேன். கண்டக்ட் பண்ணியிருக்கீங்க. என்ன எக்ஸாமினேஷன் இயரு, உங்களோட ரோல் நம்பரு, இன்டர்வியூ வரைக்கும் நீங்க போயிருக்கீங்கன்னா, எஸ். இன்டர்வியூ வரைக்கும் நீங்க போகலன்னா, ஏதாவது எக்ஸாம்ஸ்ல யுபிஎஸ்சி எதுலயாவது சிஎஸ்சில இல்ல. ரெக்கமெண்டட் ஃபார் அப்பாயின்ட்மென்ட் கேட்டிருப்பாங்க. இது வெதர் யூ ஆர் ஏதாவது எக்ஸாம்ல செலக்ட் ஆயி அப்பாயின்ட்மென்ட்க்கு ரெக்கமெண்ட் ஆயிருக்கீங்கன்னா, எஸ். இல்லன்னா நோ. இதுக்கு முன்னாடி ஜாயின்ட் ஆர் பீன் இதுக்கு முன்னாடி யுபிஎஸ்சில ஜாயின்ட் இல்ல அப்பாயிண்ட் ஆயிருந்தீங்கன்னா, எஸ். இல்லன்னா நோ. இங்க ஆட் ப்ரீவியஸ் எக்ஸாம் டீட்டெயில்ஸ் குடுத்துருங்க. இல்லன்னா நீங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் குடுக்கணும். அப்படி இல்ல நான் வந்து இதுக்கு முன்னாடி யுபிஎஸ்சியால டிபார் ஆகப்பட்டிருக்கேன்னா, எஸ். டிபார் டீட்டெயில்ஸ் இங்க கேட்கும் குடுத்து நெக்ஸ்ட் அண்ட் ப்ரிவ்யூ. இல்லன்னா நோ. இதுக்கு முன்னாடி நான் யுபிஎஸ்சியால டிபார் ஆனது இல்லன்னா, நீங்க என்ன பண்ணணும்? இங்க நோ குடுத்துட்டு நெக்ஸ்ட் அண்ட் ப்ரிவ்யூ குடுத்துருங்க. இது எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இங்க ஷோ ஆகும். அடுத்தது இதுல ஏதாவது தப்பு இருந்ததுன்னா எடிட் பண்ணுங்க. இல்லன்னா சப்மிட் குடுத்துருங்க. எஸ். இங்க கிளிக் பண்ணுங்க. அடுத்தது ஓகே. ஓகே. அடுத்து வந்தாச்சா? கிட்டத்தட்ட முடிக்க போறோம். நெக்ஸ்ட் தான் ஏபிஎஃப்சிக்கு அப்ளை பண்ண போறோம். இதுல என்னன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து இங்க இருக்கு பாருங்க. வியூ கைட்லைன்ஸ் ஃபார் அப்லோடிங் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஓகே. அது இந்த கைட்லைன்ஸ்ல கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி வரும். நீங்க டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களோட ஃபேஸ் தெரியணும். ஓகேவா? இந்த மாரி உங்களோட ஃபேஸ் இந்த மாரி இருக்கிற ஃபோட்டோ மட்டும் தான் அக்செப்ட் ஆகப்படும். இந்த மாதிரி இப்படி இந்த பிளர் ஆகி கேப் போட்டு இவ்ளோ ஜூம்ல இருக்கக்கூடாது. இந்த மாரி ஜூம் கழுத்து கூட தெரியக்கூடாது நெஞ்சு. இந்த மாரி இருந்தா தான் எங்க ஸ்டூடண்ட்க்கு அப்லோட் பண்ணக்குள்ள ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி இருக்கோ கரெக்ட்டா இருந்தது. கொஞ்சம் நெஞ்சு நீங்க கீழ தெரியுமானாலும் அது ரிஜெக்ட் ஆயிடுது. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த மாரிலாம் உங்க ஃபோட்டோஸ் இல்லாத மாரி பார்த்துக்கோங்க. இதான் நீங்க ஃபோட்டோஸ் அப்லோட் பண்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே. இப்போ நீங்க என்ன பண்ணணும், இங்க சூஸ் ஃபைல் குடுக்கணும். சூஸ் ஃபைல் குடுத்தீங்கன்னா, இந்த டிஸ்ப்ளே ஆகும். அத ஸ்க்ரால் பண்ணி கீழ வந்தீங்கன்னா, ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அக்செப்ட் அத நீங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்க ஃபோட்டோவ செலக்ட் பண்ணி இப்படி ப்ரிவ்யூ பண்ணி இங்க ஓகே குடுக்கணும். ஓகே குடுத்ததுக்கப்புறம் இங்க நீங்க அப்லோட் ஃபோட்டோ அப்படி குடுக்கணும். நெக்ஸ்ட் நீங்க வந்து அப்லோட் ஆயிடும் உங்க ஃபோட்டோ. நல்லா பாருங்க. ஃபோட்டோ வந்து நீங்க ஜேபிஜே ஃபார்மேட்ல ஃபோட்டோன்னு சேவ் பண்ணி தான் அப்லோட் பண்ண முடியும். வேற எந்த பேர்ல சேவ் பண்ணாலும் இல்ல நீங்க அதுல கேப்ஸ் லெட்டர் போட்டா கூட சேவ் ஆகாது. இந்த ஃபைல் வந்து 20 to 300 கேபிக்குள்ள தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஃபோட்டோ அப்லோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இங்க பார்த்தீங்கன்னா, வியூ கைட்லைன்ஸ் ஃபார் அப்லோடிங் சிக்னேச்சர். இத நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி இருக்க சிக்னேச்சர் மட்டும் தான். லைக் ஒயிட் பேக்கிரவுண்ட்ல பிளாக் பென்ல சைன் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கலர், டூ க்ளோஸ், பிளர்ட் இமேஜ் இந்த மாரி பிளர்ரா இருக்கிறது, ரொம்ப சின்னதா இருக்கிறது, இருட்டா இருக்கிறது, தலைகீழ ரொம்ப பிளர்ரா இருக்கிறது, இந்த மாரி இதெல்லாம் நீங்க அக்செப்ட் பண்ணப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இங்க சூஸ் ஃபைல் நீங்க குடுக்கணும். குடுத்தீங்கன்னா சூஸ் ஃபைல் நீங்க குடுத்தீங்கன்னா, உங்களோட ஃபைல் வரும். அது ஃபைல் வந்ததுக்கப்புறம் செலக்ட் பண்ணணும். அதே மாரி இங்கேயும் அப்படிதான். உங்களோட சிக்னேச்சர் வந்து ஜேபிஜே ஃபார்மேட்ல இருக்கணும். 20 to 100 கேபிக்குள்ள தான் இருக்கணும்.
ஓகே. இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு சிக்னேச்சர்ன்ற இந்த மாரி ஸ்மால் லெட்டர்ல மட்டும் தான் சேவ் பண்ணி இருக்கணும். ஓகே. இதெல்லாம் பண்ணியாச்சு. சூஸ் பண்ணியாச்சு. இப்போ அப்லோட் குடுத்தாச்சு. சேவ் அண்ட் சப்மிட் இங்க கிளிக் பண்ணணும். இங்க உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு அப்லோட் ஆயிடுச்சு. ஓகே கிளிக் பண்ணிடுங்க. அதே மாரி உங்க பாஸ்போர்ட் சைஸ்து அப்லோட் பண்றீங்களா? இங்க செகண்டா வருது. நான் முன்னாடியே ப்ராசஸ் சொல்லிட்டேன். ஸோ ஃபோட்டோவும் உங்களுக்கு அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாரி ஆனோனே யூ ஹேவ் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம் CAF பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம எக்ஸாம்க்கு இப்போ தான் அப்ளை பண்ண போறோம். ஓகே. இந்த மாரி நீங்க குடுத்தோனே இந்த மாரி உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். உங்களோட அப்லோட் பண்ண ஃபோட்டோ, உங்களோட நேமு, அதுக்கப்புறம் வெரிஃபைடு, உங்களோட நேமு, உங்களோட மெட்ரிகுலேஷன் போர்டு நேம், திரும்ப லைக் உங்க 10th மார்க் ஷீட்ல இருக்க நேம், ஃபுல் நேமு, 10th மார்க் ஷீட்ல இருக்க நேம், உங்க இமெயில் ஐடி, மொபைல் நம்பர். இத நீங்க வியூ பண்ணி உங்களோட ப்ரொஃபைல பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இத நீங்க கிளிக் பண்ணணும். இது பண்ணீங்கன்னா, இது டிஸ்ப்ளே ஆகும் ஃபுல்லா உங்களோட மொத்த ப்ரொஃபைலும் நீங்க அப்லோட் பண்ண ஃபோட்டோ, உங்களோட URN, உங்களோட நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் எல்லாமே உங்களோட ஐடென்டிட்டி ப்ரொஃபைலு, 10th அதுக்கப்புறம் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இது எல்லாமே காட்டும். ஹியர் பை டிக்ளரேஷன்னு காட்டும். இங்க உங்களோட சிக்னேச்சரும் அப்லோட் ஆயிருக்கும். நீங்க இந்த பிரிண்ட்ன்னு இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி டிஸ்ப்ளே ஆகும். இத நீங்க சேவ் அஸ் PDF குடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக. ஓகேவா? இப்ப பாருங்க இல்ல பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிறாங்க உங்களுக்கு ஓகே. சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க சேவ் பண்ணிடுங்க. ஓகே. இது திரும்ப உங்களுக்கு இங்க இருக்கக்குள்ள டிக்ளரேஷன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்குள்ள தான் நீங்க இருப்பீங்க. நெக்ஸ்ட் இந்த 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 பேஜ்க்குள்ள தான் இருப்பீங்க. இந்த பேஜ்ல நல்லா பாருங்க. ஒரு நிமிஷம். இந்த எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு இல்லையா? இங்க போய் கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த அப்ளை எக்ஸாம் வரும். இந்த அப்ளை எக்ஸாம நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த பேஜ் வரும். ஃபைனலி வந்துட்டோம். ஓகே. அப்ளை எக்ஸாம் வந்தீங்கன்னா, இதோ இருக்கு பாருங்க. APFC EO, AOக்கு அப்ளை பண்றீங்க. ஜூலை 29 ஆரம்பிச்சிருக்கு. ஆகஸ்ட் 18 முடியுது. ஸோ இங்க அப்ளைய கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதுல வியூன்னு இருக்கு இல்லையா? வியூ ஆர் எடிட் வியூ. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க கிளிக் பண்ணி வியூ பண்ணணும். வியூ பண்ணியாச்சா? கீழ ஸ்க்ரால் பண்ணுங்க. இதையும் கிளிக் பண்ணி எல்லாத்தையும் உங்க ஃபோட்டோ, கேண்டிடேட் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிட்டு, வியூ ஒரு காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு நீங்க ஒரு தடவ பார்த்துட்டு, இங்க டிக்ளரேஷன கிளிக் பண்ணிடுங்க. இது வியூ பண்ணா மட்டும் தான் நீங்க உங்க ப்ரொஃபைல லாக் பண்ணி ஃபுல்லா அப்ளிகேஷன முடிக்க முடியும். நீங்க எல்லாத்தையும் கிளிக் பண்ணி வியூ பண்ணிடுங்க. வியூ பண்ணியாச்சா? சாரி. ஸோ ஒண்ணு ஒண்ணா நீங்க கிளிக் பண்ணும்போது ஒண்ணு ஒண்ணா வியூ பண்ணுவீங்க. உங்களோட டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் இது என்ன 10th மார்க் ஷீட் வியூ பண்ணியிருக்கீங்க. அந்த மாரி ஃபார் எக்ஸாம்பிள்க்கு அந்த வியூ பண்ணதெல்லாம் போட்டிருக்கும். ஸோ எல்லாமே பண்ணோனே என்ன ஆகும்னா, வியூடுன்னு இப்படி மாறணும். நல்லா பாருங்க. இங்க என்ன இருந்தது ஃபர்ஸ்ட்டு நமக்கு? வியூ ஆர் எடிட் இருந்ததா? இந்த இடத்துல. ஸோ இது நீங்க எல்லாம் வியூ பண்ணி இந்த மாரி ஒண்ணு ஒண்ணா இந்த மாரி நீங்க வியூ பண்ணி முடிச்சோனே எல்லாம் என்ன வந்திருக்கு? வியூடு. ஸோ எல்லாம் வியூ ஆயிடும். வியூ ஆனதுக்கு அப்புறமா நீங்க இத லாக் காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரொஃபைல் அண்ட் ப்ரொசீட் இத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணியாச்சா? இது மாரி இத நீங்க மாடிஃபை பண்ண முடியாது. நீங்க அப்ளை பண்ண போறீங்க எக்ஸாம்க்குன்னு வருது. எஸ் குடுத்தாச்சா? சப்போஸ் இங்க உங்களுக்கு ஏதாவது எரர் இருந்ததுன்னா, நல்லா பாருங்க. வியூ ஒரு காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு சொல்லி அத நீங்க எடிட் பண்ணிக்கோங்க. எரர் இல்லன்னா மட்டும் லாக் பண்ணுங்க. ஓகே. ஓகே. இப்போ நம்ம லாக் பண்ணியாச்சு. அப்ளிகேஷன் ஃபார்ம சப்மிட் பண்ண போறோம். எஸ் குடுத்தாச்சு. எஸ் குடுத்ததுக்கப்புறம் திரும்ப லாக் பண்றீங்களா? திரும்ப எஸ். ஓகே. சக்சஸ்ஃபுல்லா லாக் பண்ணிட்டோம். அடுத்தது உங்களுக்கு இங்க வரும். என்னென்ன எக்ஸாம்க்கு அப்ளை பண்ண போறீங்க? நீங்க இந்த இடம் கிளிக் பண்ணீங்கன்னா, 3 ஆப்ஷன் காட்டும். இவங்க போர்டுல உங்களுக்கு என்ன காட்டும்னா, நீங்க வந்து என்ஃபோர்ஸ்மென்ட் ஆஃபீசர்க்கு மட்டும் EO, AOக்கு மட்டும் அப்ளை பண்றீங்களா? இல்ல APFCக்கு மட்டும் அப்ளை பண்றீங்களா? இல்ல போத் அப்படின்னு கேட்கும். ஸோ 2த்துக்கும் அப்ளை பண்றவங்க போத்ன்னு குடுத்துக்கோங்க. இந்த ஆப்ஷன் தட் மீன்ஸ் ஒரு நிமிஷம் தெளிவா காட்டுறேன். இந்த ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இத செலக்ட் பண்ணிக்கோங்க 2. நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேன்னா எஸ், இல்லன்னா நோ. இந்த மாதிரி நீங்க பேச்சுலர் டிகிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல அதுக்கு மேல ஏதாவது நீங்க பிஜி இது படிச்சிருந்தாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் நம்பர். மார்க் ஷீட் இல்ல, நல்லா கவனிங்க. உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டோட நம்பர், என்ரோல் நம்பர் இல்ல ரோல் நம்பர் எதுனாலும் உங்க செல்லுபடி ஆகும். நெக்ஸ்ட் டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்த டேட்டு, யார் கொடுத்தாங்க, இஷ்யூயிங் அத்தாரிட்டி அந்த சர்டிஃபிகேட்ல இருக்கும். அதை பார்த்து அதை அப்ளை பண்ணுங்க.
நீங்கள் இஷ்யூவிங் அத்தாரிட்டி, தட் மீன்ஸ் இப்போ நம்ம காலேஜில் தானே வாங்கியிருப்போம். ஸோ நம்ம காலேஜோட ஐடி, இப்போது இல்லை அஃபிலியேட்டடு அண்ணா யூனிவர்சிட்டி டிகிரி நம்மள்ட்ட இருக்குன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட அட்ரஸ். ஸோ அது கரெக்டாக பார்த்து எந்த அத்தாரிட்டி இஷ்யூ பண்ணாங்களோ டிகிரி ஆர் சர்டிஃபிகேட்டு அந்த அட்ரஸை இங்கே டைப் பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, டிகிரியில் உங்களுக்கு ஃபைனல் இயர் மார்க் ஷீட் இருக்கு இல்லையா, கன்சாலிடேட்டிங் மார்க் ஷீட்டு, அதை இங்கே அப்லோட் பண்ணணும். ஸோ அந்த மார்க் ஷீட் வந்து அகைன் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும். 50 to 300 கேபியில் இருக்கணும். அது என்ன நீங்கள் சேவ் பண்ணியிருக்கணும்னா, பேச்சுலர் அண்டர்ஸ்கோர் மார்க் ஷீட் ஸ்மால் லெட்டர்ஸில் எக்ஸாக்டாக இப்படி தான் சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜூம் பண்ணிக்க. பேச்சுலர் அண்டர்ஸ்கோர் மார்க் ஷீட்டு பிடிஎஃப் ஃபார்மேட்டு 50 to 300 கேபி அப்படி பண்ணிவிட்டு இந்த அப்லோடை கிளிக் பண்ணிங்கன்னா, இல்லை அப்லோடு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் நீங்கள் எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அங்கே போகும். நெக்ஸ்ட்டு இங்கே உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட், இது மார்க் ஷீட்டு டிகிரி சர்டிஃபிகேட் அதே மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிடிஎஃப் ஃபார்மேட்டில் பேச்சுலர் அண்டர்ஸ்கோர் டிகிரி சர்டிஃபிகேட்டின் இந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் நேம் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கணும். 50 to 300 கேபிக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். அப்லோட் கொடுத்துடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் ஏபிஎஃப்சிக்கு சொல்லியிருந்தோம் இல்லையா. சப்போஸ் நீங்கள் வந்து ஏதாவது லேபர் லா, கம்பெனி லா, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், டிப்ளமோ ஏதாவது செஞ்சுருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு எதில் கொடுத்துருக்கீங்களோ, இல்லைன்னா நீங்கள் நோன்னு சொல்லிக்க வேண்டியதுதான். ஓகேவா, இது கிடையாதுங்க, இதை எதுவும் நீங்கள் பார்க்க. ஓகே, ஸோ எல்லா சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணியாச்சு, ஓகே கொடுத்தாச்சு. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே என்னென்ன கொடுத்தோமோ அது எல்லாமே இங்கே உங்களுக்கு வந்திருக்கும். என்ன எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம், எக்ஸ் சர்வீஸ்மேன் ஐஎஸ் இல்லைன்னாலும் டிகிரி எந்த இன்ஸ்டியூட்லேருந்து வாங்கியிருக்கோம், ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி, டிகிரி சர்டிஃபிகேட் நம்பர், ரோல் நம்பர், இங்கே உங்களோட டிகிரி இஷ்யூ பண்ண டேட்டு, யார் இஷ்யூ பண்ணாங்க, அது அவங்களோட ஆஃபீஸோட ஃபுல் அட்ரஸ், உங்களோட மார்க் ஷீட்டு ஃபைனல் இயர் மார்க் ஷீட், இது கன்சாலிடேட்டட் 8 செமஸ்டர் மார்க் ஷீட் அந்த மார்க் ஷீட் அப்லோட் பண்ணியிருக்கோம். பேச்சுலர் அண்டர்ஸ்கோர் மார்க் ஷீட்டுன்னு பேச்சுலர் சர்டிஃபிகேட் டிகிரி சர்டிஃபிகேட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது இந்த டிப்ளமா கொடுத்துருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துருப்போம், எதுவும் கொடுக்காத இல்லைன்னு கொடுத்ததுனால இன்னும் இதில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா எடிட் பண்ணுங்கள், இல்லைன்னா நெக்ஸ்ட் அண்ட் சப்மிட். எஸ், ஓகே ஓகே ஓகே, இதுவும் எஸ் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் ஓகே, செலக்ட் எக்ஸாமினேஷன் சென்டர், இங்கே தான் ஒரே ஒரு சென்டர் தாங்க காட்டும். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறீங்க. இப்போ நம்ம ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அரௌண்ட் ஒரு 4-5 மணிக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருப்போம் தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்குது. புதுச்சேரி இருந்தது உங்களுக்கு, அதுக்கப்புறம் மதுரை இருந்தது, அதுக்கப்புறம் உங்களுக்கு திருச்சி, சென்னை, கோயம்புத்தூர். ஸோ ஒரு தடவை இருங்க, நான் உங்களுக்கு அந்த ஃபைல் காட்டுறேன் ஒரு நிமிஷம். ஸோ இதெல்லாம் தான் சென்டர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாடுல இங்கேருந்து ஆரம்பிக்கும். ஸோ புதுச்சேரி இருக்கா, புதுச்சேரினா உங்களுக்கு புதுச்சேரிக்கு போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் மதுரை இருக்குது நமக்கு, அதுக்கப்புறம் சென்னை இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா வேலூர் இருக்குது, திருச்சி, கோயம்புத்தூர். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சொன்னேன். அது இல்லைன்னா நீங்கள் சவுத் ஜோனில் பார்க்குறீங்கன்னா கொச்சி பண்ணலாம், அதுக்கப்புறம் திருவனந்தபுரம். சவுத் ஜோனில் வேறு ஸ்டேட்டில் என்ன கரெக்டாக நீங்கள் உங்களோட அந்த கரெக்டாக நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன இது தேவையோ, என்ன சென்டர் தேவையோ அது வரும், அதை நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ சென்னைக்கு மட்டும் ஜோன் ஃப்ரீஸ் ஆகாது. நீங்கள் போய் திரும்ப அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், நல்லா பாருங்கள். சென்டர்து சென்னை இது ஜோன் ஃப்ரீஸ் ஆகாதுன்னா மற்ற எல்லா சென்டருக்கும் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் அலாட் இங்கே பாருங்கள், இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இப்போது புதுச்சேரியில் இருக்கிற எல்லா சென்டர்ஸ்லையும் சீட் ஃபுல்லாச்சுன்னா நீங்கள் புதுச்சேரி சென்டர் போட முடியாது, புதுச்சேரியிலே இருந்தாலும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன சென்டர்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு அது காட்டும். ஸோ லேட் பண்ணாமல் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன சென்டர் வேணுமோ அதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சென்னை சென்டர் கொடுத்துருக்காங்க. ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட் அண்ட் ரிவ்யூ கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தாச்சு. எஸ், ஐ ஹவ் டிக்ளேர் ஃபைனலி சப்மிட். இந்த ஃபைனலி சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் ஓகே, இது வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்டு உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே டிஸ்பிளே ஆகும். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா எல்லாம் கட்டும். இது பிரிண்ட் பண்ணி பிடிஎஃபாவோ இல்லை ஏதோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் மேலாக இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பேமெண்ட் கேட்வேக்கு எடுத்துகிட்டு போகும்.
2 எக்ஸாம்க்கும் அப்ளை பண்ணீங்கன்னா ₹50. 2 எக்ஸாம்க்கும் அப்ளை பண்ணிடுங்க. ஓகே. இப்போ மோஸ்ட்லி மார்னிங், ஈவினிங்னு நடந்துட்டு இருந்தது. இப்ப நமக்கு எக்ஸாக்ட்டா எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணல இந்த நோட்டிஃபிகேஷன்றதுனால, ஷிஃப்ட்டும், டைமிங்கும் நமக்கு தெரியாது. வந்ததுக்கப்புறம் அப்லோட் பண்ணுவோம். அந்த பேமெண்ட் கேட்வேல போய் நீங்க பேமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணிட்டேன்னு எப்படி தெரியணும்னா, திரும்ப உங்க ப்ரொஃபைல்ல லாகின் பண்ணி, இந்த எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு இல்லையா? அதுல போய் மை அப்ளிகேஷன்ஸ் நீங்க பண்ணீங்கன்னா, இங்க பாருங்க. எப்பலாம் அப்ளை பண்ணீங்கன்னு காட்டும். ஓகேவா? அவ்வளோதான் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு டீட்டெயில்டு சிலபஸ். ஓகேவா? டீட்டெயில்டு சிலபஸ் அதோட சோர்சஸ் என்னன்னு மோஸ்ட்லி நாங்க நாளைக்கு போஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம் சேனல் இருக்கு. டிஏசி எக்ஸாம் பிரெப். அதே மாரி உங்களுக்கு நாங்க எங்கள்ட்ட ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட கேட்கணும்னா டிஏசி டிஸ்கஷன்ஸ்னும் ஒரு சேனல் இருக்கு. ஸ்டூடண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்றது. ஸோ இதுல நீங்க ஜாயின் பண்ணி கூட உங்களோட டவுட்ஸ உங்களோட ஃபெல்லோ மெம்பர்ஸ் கூட கேட்டுக்கலாம். ஓகே. தேங்க் யூ. உங்க வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.